அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு மாந்தி என்ற குளிகன் அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். ஜோதிட சாஸ்திரத்தில் எல்லா கிரகங்களும் உங்களுக்கு தெரியும். 9 கிரகங்கள் இருப்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். ஆனால் இந்த மாந்தி என்ற ஒரு கிரகம் இருப்பதை தமிழ்நாட்டு ஜோதிடர்கள் அந்த காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதை ஏற்றுக்கொள்வதே இல்லை. 1986, 90 இதுக்கு முன்னாடிலாம் ஜாதகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மாந்தின்ற ஒரு கிரகத்தை போட்டிருக்கவே மாட்டாங்க. மாந்தினா யார், இவரை ஏன் நம்ம போடணும்? ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த மாந்திக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது. மாந்தி யார் என்றால் சனியினுடைய மகன். ஒருவன் மாந்தி, இன்னொருவன் குளிகன். இந்த இருவரும் சனியினுடைய குணத்தை பெற்று அப்படியே சனியைப் போல செயல்படக்கூடிய இது ஒரு மினி சனி என்று கூட சொல்லலாம். இந்த மாந்தி என்ற கிரகம் ஜோதிட சாஸ்திரத்திலே எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறதோ அந்த வீட்டினுடைய காரகத்துவத்தை இது கெடுத்து குட்டிச்சவராக ஆக்கிவிடும் என்பது ஜாதக விதி. நம்ம முன்னோர்கள் ஜோதிட நூலில் புலிப்பாணி சித்தரிலிருந்து மகாகவி காளிதாசரிலிருந்து நிறையா பேர் இந்த மாந்தியை பற்றி குறிப்புகள் எழுதியிருக்கிறாங்க. அந்த மாந்திக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி அந்த மாந்தியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. அமெரிக்காவில் உள்ளவன் இந்த மாந்தியை பற்றி என்னமோ மாந்தின்னு சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ சமீபத்தில் தான் அமெரிக்கா நாசா நிறுவனம் டைட்டன் அப்படின்னு ஒரு கிரகத்துக்கு பேர் வச்சுருக்காங்க. அப்போத்தான் நம்ம ஜோதிடர்கள் சொன்னாங்க, இதை மாந்தி என்று நாங்கள் சொல்லுவோம். இது 2000 வருஷத்துக்கு முன்னாடியே எங்களுடைய சித்தர்களும் முனிவர்களும் மகரிஷிகளும் தவம் இருந்து இந்த மாந்தியை கண்டுபிடித்து அதை நாங்கள் ஜாதகத்தில் பயன்படுத்துகிறோம் என்று சொன்னார்கள். பாருங்கள், இந்த ரமணா படத்தில் சொல்கிற மாதிரி, இதவே நீங்கள் இப்போ தான் கண்டுபிடிக்கிறீங்களாடா அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் ஒன்று வரும். அது மாதிரி அமெரிக்காவே இந்த மாந்தியை இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தா கூட தெரியும். இந்த மாந்தியோட சிறப்பு என்ன அப்படின்னா, விஷக்கடிகை அப்படின்னு சொல்லி காலண்டரில் ஒரு பகுதி இருக்கும், பார்த்துருப்பீங்க. அந்த நேரத்தில் எவ்வளோ பெரிய கோடீஸ்வர குடும்பத்தில் அவன் பிறந்தாலும் அந்த நேரத்தில் அவன் பிச்சை தான் எடுப்பான் என்பது ஜாதக விதி. அப்போ இந்த மாந்தி எங்கெங்கே இருந்தால் என்னென்ன செய்யும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். மாந்திக்குன்னு தமிழ்நாட்டில் கோயில் ஒன்று இருக்குது. கும்பகோணத்துக்கு பக்கத்தில் நாச்சியார் கோவில் அப்படின்ற ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்குள்ளே 3 இறைவன் இருக்காங்க. அந்த 3 இறைவனில் மாந்திக்கு என்று தனியாக ஒரு கோயிலை கட்டி வைத்திருக்கிறார்கள். சனிக்கிழமை இந்த மாந்திக்கு 2 நாளிகை கொடுக்குறாங்க. சனிக்கிழமை அந்த 2 நாளிகைக்குள்ளே ஒருத்தன் கோடீஸ்வர குடும்பத்தில் பிறந்தாலும் அந்த மாந்தி டயத்தில் பிறந்தால் அவன் பிச்சை தான் எடுப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாந்தி ஒரு மோசமான ஒரு கிரகம். அந்த மாந்தி 2 இடத்துல இருந்தால் மட்டும்தான் டாப்பில் இருக்கும். அது 2 இடம் என்ன, அதை தான் பார்க்க போகிறோம். 4ஆம் அதிபதியோடு மாந்தி கூடினால் குடியிருக்க குச்சி இல்லைங்கிறார் புலிப்பாணி சித்தர். இதை நோட் பண்ணிக்கிங்க. 4ஆம் அதிபதியோடு மாந்தி சேர்ந்து எந்த இடத்துல உட்காந்துருந்தாலும் குடியிருக்க குச்சி இல்லை. அப்படின்னா என்னென்னா, குடியிருக்க வீடு இருக்காது. 3 மாதத்துக்கு ஒரு தடவை வீடு மாற்றிக்கிட்டே இருப்பேன், 5 மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றிக்கிட்டே இருப்பேன். அவன் பூராமே 4ஆம் இடத்தின் அதிபதியோடு மாந்தி சேர்ந்துருக்கான்னு பாருங்கள், அவனுக்கு வீடு சொந்தமாக இருக்காது அப்படின்றார். வாங்க இப்போ புலிப்பாணி சித்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத உங்களுக்கு ஆதாரப்பூர்வமாக காட்ட போகிறேன். இப்போ நீங்கள் பார்க்குற ஜோதிடம் 300 அப்படின்ற புத்தகம் தி. சபாபதி பிள்ளை அவர்களால் எழுதப்பட்ட 1905ஆம் ஆண்டு இந்த புக்கு வெளியாட்டிருக்கு. பார்த்துக்குங்க. அதிலிருந்து இன்றைக்கி எத்தனை வருஷம் ஆயிடுச்சுன்னு அதில் ஒரு குறிப்பை எழுதுகிறார் இந்த புலிப்பாணி சித்தர். தன்னுடைய குறிப்புகளை எழுதுகிறாரு பாருங்கள். குளிகன் நின்ற நிலைமை காணப்பா இன்னும் ஒரு செயலை கேளு, கணமுள்ள குளியனிமே பதியில் வாழ
பதினா லக்கணம். லக்கணத்தில் இருந்தால் ஆனப்பா அகம்பொருளும் நிலமும் காடி அப்பனே அவன் விதியும் தீர்க்கம் சொல்லு. விதி தீர்க்கம்ன்றார். லக்கணத்தில் மாந்தி இருந்தால் அவனுக்கு அகம் பொருளும் நிலமும் காடி, வீடு சந்தோஷமாக இருப்பான். கூறப்பா குளிகனிமே துதியில் நிற்க கொற்றவனே கேந்திர ரோகம் தானப்பா தனவிரயம் தோஷம் சொல்லு தரணில் துஷ்டன் என்று கூறுங்கிறார். அப்போ பாருங்கள், அதை இது உங்களுக்கு ஒரு எவிடன்ஸ்க்காக காட்டுறேன். மூல நூலில் இருக்கக்கூடியது. ஆனால் யூடியூப்பில் நான் பார்க்கும்போது மாந்திக்கு ஒவ்வொருத்தரும் டிசைனாக விளக்கம் சொல்கிறாங்க. தயவு செய்து எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. தயவு செய்து யூடியூப்பில் மாந்தியை பற்றி நீங்கள் பார்க்குற செய்தி எதுவும் நம்ப வேண்டாம். அதனால தான் இந்த புக்கை நான் ஒரு அரை மணி நேரம் ஆச்சு தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்கு எவிடன்ஸோடு சொல்கிறேன். பாருங்கள், நான் குறிப்பெடுத்து வச்சுருக்கேன். 8ல் மாந்தி இருந்து திசாபுத்தி வந்தால் நீரில் கண்டம். 7ல் மாந்தி இருந்து மனைவிக்கு கண்டம். 9ல் மாந்தி இருந்து அந்த மாந்தி சாராம் பற்ற திசை வரும்போது அப்பனுக்கு துரோகம் செய்வான்றான். 9ல் மாந்தி இருந்தான். இப்போ பாருங்கள், முழுசாக வரிசையாக பார்ப்போம். ஓகேவா? மாந்தி என்ற குளிகன் அல்லது மாந்தி வேறு குளிகன் வேறு, 2 பேரும் ட்வின்ஸ், அண்ணன் தம்பி என்பது மூல நூலில் கருத்து. இப்போ லக்கணத்தில் மாந்தி இருந்தால் நல்ல மனை அமையும், நிறைதனமும் நிலம் அமையும், தீர்க்காயில் அமையும். அவர் சொன்னது கரும்பு. நான் உங்களுக்கு கரும்பு ஜூஸ் கொடுக்குறேன், வேறு ஒன்றும் கிடையாது. லக்கணத்தில் மாந்தி இருந்தால் அவனுக்கு தோப்பு உண்டு. தென்னந்தோப்பு, மாந்தோப்பு, வாழைத்தோப்பு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு தோப்பு கட்டாக இருக்கும் லக்கணத்தில் மாந்தி இருந்தால். நிறைதனம்னா ஏகப்பட்ட காசு வச்சுருப்பேன். நிலமும் அவனுக்கு நில ஏக்கர் 5 ஏக்கர் 10 ஏக்கர் 20 ஏக்கர்னு வச்சுருப்பேன். தீர்க்காயிலும்ட்டார். அப்போ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா மாந்தி 1ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் இருந்தால் மட்டும்தான் நல்லது செய்யும். மீது எங்கெங்கே இருந்தால் என்னென்ன செய்யுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். கட்டாயம் நீங்கள் பாருங்கள். கேரளாவில் இந்த மாந்தியத்தை எடுத்தோன்னே பார்ப்பாங்க. தமிழ்நாட்டில் இந்த மாந்தியை கண்டுக்கிறதே இல்லை. மாந்தி இருக்கக்கூடிய இடத்துலேருந்து கோச்சாரத்தில் 5ஆம் இடத்துலையும் 9ஆம் இடத்துக்கும் வரும்போது சனி பகவான் வரும்போது ஒரு உயிராபத்தை கொடுக்கும். இது ரொம்ப முக்கியமான விதி. பாருங்கள், 2ஆம் இடத்துல இந்த மாந்தி இருந்தால் கலகன் பெரிய கலவரம் பண்ணி விட்டு போயிடுவேன் அப்படின்றார். கண் ஊனம் உருவோன். இந்த இடையில கண் சில பேத்துக்கெலாம் ஃபால்ட் ஆகிடுது பார்த்தீங்களா? ஏதாவது பட்டு ஆணி பட்டு கம்பி பட்டு ஏதாவது கண் ஃபால்ட் ஆகிரும். அப்படி ஆளுக்கெல்லாம் 2ஆம் இடத்துல மாந்தி இருந்தால் அது நடக்கும்ன்றார். தனவிரயம் ஆகும். துஷ்டன் எனவும் பேர் வாங்குவான். துஷ்டன்னா அவன் யார்ட்டையும் நல்ல பேரே வாங்க மாட்டான். 2ஆம் இடத்தில் மாந்தி இருந்தால் அவன் நல்ல பேர் வாங்க மாட்டான். ஊருக்குள்ளே போய் யாராவது ஒரு பேரை சொல்லி குருசாமி வீடு அப்படின்னா ஊரில் உள்ள பூரா வைய ஆரம்பிச்சிருவேன். உதாரணத்துக்கு சொன்னேன். குருசாமி யாரும் பார்த்தீங்கன்னா மன்னிச்சிக்கிறீங்க, உதாரணத்துக்கு. அந்த மாதிரி பேர் கெட்டவர் எடுப்பேன். 3ஆம் இடத்தில் தன் தம்பியரோடு நண்பர்களோடும் போர் செய்வான். வாய் சமர்த்தன். பயங்கரமாக பேசி வாயிலே அல்வா கண்டிட்டு வந்துடுவேன் 3ஆம் இடத்துல இருந்தால். நல்ல விரத ஒழுக்கம் உள்ளவன், ஆனால் நல்லவன். பாருங்கள், 4ஆம் இடத்துல தான் பிறந்த இடத்தை விட்டு வேறு இடம் சென்று மலைப்பகுதியில் சில காலம் வாழுவான். நான் ஒரு உண்மையை சொல்கிறேன். நான் ஜோதிடம் பார்க்கும்போது இதை நான் சொல்லுவேன். 4ஆம் இடத்துல மாந்தி இருந்தால் இந்த பாயிண்ட்டை சொல்லுவேன். சார் எப்படி சார், நான் மலையில் கொஞ்ச நாள் குடியிருந்தேன் சார், நான் மலையில் வேலை பார்த்தேன் சார், இது யாருமே சொல்லலை சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த பாயிண்ட்டை நீ குறித்து வச்சு கரெக்டாக அடிங்க, கரெக்டாக இருக்கும். அடுத்து பாருங்கள், 5ஆம் இடத்தில் மாந்தி இருந்தால் குணவான், நல்ல பையன். புத்திர தோட்டம், புத்திர தோஷமும் உண்டாகும்ன்றான். உடையவனே ஆவான், புத்திரதோஷம் உடையவனே ஆவான். மிகச்சிறந்த வீரன், பகையை ஒளித்தளிக்கும் பாங்கறிந்தவன், திடமாக வாழ்பவன். ஜிம்முக்கு போவான் போல், உடம்பு நல்லா ஜிம்முக்கு போகிறதுனால திடமாக வாழ்பவன். வெகுதன தானிய சம்பத்துடையவன். பாருங்கள், 5ல் இருந்தாலும் நல்லது செய்யுது. அப்போ 1ஆம் இடம் 5ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் நல்லது செய்யுது. அதுக்கடுத்து மாந்தி 6ஆம் இடத்துல இருந்தால் நிறைந்த ஆயுள். சனியை பார்க்குறீங்க, சனி சரியில்லாமல் இருக்குன்னா டக்குன்னு உடனே மாந்தியை பார்க்கணும்.
மாந்தியை பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருந்தால் நிறைந்த ஆயுள் உடையவன், வீரன், பரோபகரி அப்படின்னா என்னென்னா ஸ்போர்ட்ஸ்மேன், விளையாட்டு வீரன், அவன் பரோபகாரின்னுவாங்க. அடுத்து 7 கண்டம் நேரும், இவனுக்கு விவாதத்தாலே வெகுதன விரயம், வாய் கொழுப்பு, வாயில் பேசி பேசியே பலதை இழந்துருவான். 8ல் இருந்தால் நீரால் கண்டம் ஏற்படும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 8ல் ஒருத்தருக்கு மாந்தி இருக்குது, மாந்தியுடைய சாரத்தை பாருங்கள், யாருடைய சாரம் வாங்கியிருக்குன்னு. அந்த சாரன் திசை நடத்தும் போது அல்லது புத்தி வரும்போது நீரால் கண்டம் ஏற்படும், அதைத்தான் சொல்கிறேன், நீரால் கண்டம். 9ல் மாந்தி இருந்தால் முகவசியம் உடையவன், பிதிர் துரோகியாய் விளங்குவான். அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை 2 பேர் போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துருப்பாங்க. எப்போ? 9ல் மாந்தி இருந்தால். யாராவது இருந்தால் சொல்லுங்கள். பூமியில் நிறைதனம் பெற்று மகிழ்ச்சியோடு வாழ்வான், காசு நிறையா இருக்குமா 9ஆம் இடத்துல மாந்தி இருந்தால். அப்போ 9லேயும் மாந்தி இருந்தால் நல்லது செய்கிறார், ஓகேவா? 10ஆம் இடத்துல இருந்தால் கருமியாகவும் துரோகம் செய்பவனாகவும், தீட்டு நடந்த வீட்டில் உஞ்சை விருந்தி ஜீவனம் செய்பவனாக இருப்பான். ஒஸ்ட்டு கேரக்டர், அதைத்தான் அப்படி சொல்கிறாங்க. கருமியாகவும் பாருங்கள், யார்கிட்டயா கடையும் கேட்குறீங்கன்னா அவனுக்கு மாந்தி 10ல் இருக்கான்னு கேளுங்க. மாந்தி 10ல் இருந்தால் அவன்கிட்ட கடையும் கேட்காதீங்க, தரமாட்டேன். அதுதான் சொல்கிறாங்க. கருமியாகவும் துரோகம் செய்யக்கூடியவனாக இருப்பான். 11ல் பாருங்கள், சாதகன் பூமியில் நல்ல புகழ் உடையவனாகவோ சிறந்த லாபம் உடையவனாகவோ விளங்குவான். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 11ஆம் இடத்துல இருந்தால் காசு, பணம், பேரு, புகழ், அந்தஸ்து எல்லாமே அவனுக்கு கொட்டி கிடக்கும். அடுத்து 12 வீண் விரயம், ரசவாதம் நேர்ந்தவன், குடும்பம் நாசமாகும் அப்படின்னு சொல்கிறான். இந்த மாந்தி இருக்கக்கூடிய இடத்துலேருந்து இவ்வளோ விஷயங்கள் செய்யுது. ஏன் இந்த வீடியோவை 12-13 நிமிஷம் நாங்கள் போடுறோம் அப்படின்னா, தயவு செய்து இந்த குறிப்புகளை குறித்து வச்சுக்கோங்க. இதை நான் சொல்லலை, புலிப்பாணி முனிவர் சொல்கிறாரு. நான் பல பேருக்கு ஜாதகம் பார்த்து இந்த மாந்தி எங்கே இருக்கோ அதை சொல்லுவேன். கரெக்டாக இருக்குது சார், எக்ஸாக்ட், நீங்கள் சொல்கிறது 100க்கு 100 உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் தயவுசெய்து இந்த மாந்தியை பற்றி நிறையா பேர் யூடியூப்பில் போட்டிருக்காங்க. பூரா வாய்க்கு வர்ற கற்பனையை பூரா அடிக்கிறாங்க. என்றைக்குமே நம்ம முனிவர்கள், ரிஷிகள், மகரிஷிகள் சொன்னது மாதிரி நீ இருந்துச்சு அப்படின்னா அந்த பலனை தைரியமாக சொல்லுங்கள், நிச்சயம் அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும், ஓகேவா? சரி, கஷ்டப்பட்டு பேசியிருக்கேன், அப்படியே சப்ஸ்கிரைபர் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஒரு கமெண்டை போட்டு விடுங்க, இது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு, ஓகேவா? நன்றி, வணக்கம்.